ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 11வது மாதம் முதல் வாரத்திலே உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தர் என்னை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஏன்னு சொன்னால், ஆவிக்குரிய ஆலோசனைகள், கர்த்தருடைய சத்தியம் இந்த சபையில் முழுமையாக போதிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை அருமையான பாஸ்டர் அவங்க சொல்கிற சத்தியம் சிலது கடினமாக நமக்கு இருக்கிறது. ஆனாலும் பிற்காலத்திலே இதே சத்தியம் நமக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்கிற நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் நிச்சயமாக ஆசீர்வாதமாக இந்த வேலூர் மாவட்டத்தில் இருப்பீங்க. ஏன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு ஆகாரம், இந்த சத்தியம் உங்களுக்கு ஜீவன். இதை கேட்க 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 உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்கிற உங்கள் வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்பொழுது ராபோஜனம் இருக்கிறதுனாலே நான் சுருக்கமாக செய்தியை நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். நம்முடைய வேதாகமத்தை திறந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். லூக்கா 10:30ஆம் வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் குகையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்து கொண்டு அவைகளை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பகுதிகளையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொண்டு வருகிறீர், உமக்கு நன்றி. பாடல் வேளைகள், ஆராதனை பகுதி ஆண்டவரே, காணிக்கை பகுதி, சங்கீத பகுதி ஆண்டவரே, ஸ்தோத்திரம், பாதாளத்தை குறித்து வேண்டிய ஆலோசனை பகுதி எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு கொடுத்தீரே. நன்றி. இந்த செய்தி வேலைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே இந்த ஒரு சம்பவத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த லூக்கா 10ஆம் அதிகாரத்தை நிறைய முறை நாம் வாசித்திருக்கிறோம், நாம் தியானம் பண்ணியிருக்கிறோம், கர்த்தருடைய தாசர் மூலம் செய்தியாக நாம் கேட்டிருக்கிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவராக இயேசு இந்த 30ஆம் வசனத்திலே சொல்லுகிற ஓமையாவது, இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போகையில் கள்ளர் கையில் அகப்படுகிறான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இந்த மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வர காரணம் என்ன? இந்த மனுஷன் எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிற இந்த மனுஷன் கள்ளர் கையில் அகப்பட காரணம் என்ன? அவனுடைய வஸ்திரங்களை இழந்து போக காரணம் என்ன? அவன் காயப்படுத்தப்பட காரணம் என்ன? அவன் குற்றுயிராக விடப்பட காரணம் என்ன? இந்த ஆபத்து அவனுக்கு வர காரணம் என்ன என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, அதே வசனத்திலே ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவிற்கு போகையில் கள்ளர் கையில் அகப்படுகிறான். இந்த மனுஷன் எருசலேமை விட்டு அவன் வெளியே புறப்பட்டு வருகிற பொழுது கள்ளர்கள் அவனை பிடித்து கொள்ளுகிறார்கள். கள்ளர்கள் அவனை காயப்படுத்துகிறார்கள். கள்ளர்கள் அவனுடைய உடைமைகளை உரிந்து கொள்ளுகிறார்கள்.
கள்ளர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொள்ளுகிறார்கள். கள்ளர்கள் அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போகிறார்கள். இந்த மனுஷனுக்கு இந்த ஆபத்து ஏன் வந்தது? இந்த மனுஷனுக்கு இந்த போராட்டம் ஏன் வந்தது? இந்த மனுஷனுக்கு இந்த பிரச்சனை ஏன் வந்தது? தன்னிடத்திலிருந்த ஆசீர்வாதங்களை இந்த மனுஷன் எப்போது இழந்து போகிறான்? தன்னிடத்திலிருந்த உடைமைகள், வஸ்திரங்களை இந்த மனிதன் எப்போது இழந்து போகிறான்? இந்த மனுஷனுக்கு ஆபத்து ஏன் வருகிறது? இவன் குற்றுயிராய் கிடக்க காரணம் என்னவென்று சொன்னால், அவன் எருசலேமை விட்டு வெளியே புறப்பட்டு வருகிறான். அன்பான தேவனுடைய சபையே, எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய பாதபடி. எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. எருசலேம் என்று சொன்னால் தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம். எருசலேம் என்று சொன்னால் தேவனோடு உள்ள ஒரு உறவு. இந்த மனிதன் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் கள்ளர்கள் அவனை தொட முடியவில்லை. இந்த மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தேவனோடு ஐக்கியமா இருக்கிற வரைக்கும் பிரச்சனைகள் அவனை தொட முடியவில்லை. இந்த மனுஷன் தேவனோடு உறவாடி கொண்டிருக்கிற வரைக்கும் எந்த ஒரு போராட்டம் அவனை தொட முடியவில்லை. பிசாசு அவனை தொட முடியவில்லை. அவனுக்கு பாதுகாப்பு இருந்தது, அவனுக்கு சௌக்கியம் இருந்தது, அவன் உடைமைகளுக்கு எந்த ஆபத்து வரவில்லை, அவனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை. ஆனால் எப்பொழுது பிசாசு அவனை பிடித்து கொள்ளுகிறான், எப்பொழுது அவனிடத்தில் இருந்த ஆசீர்வாதங்களை பிசாசு உரிந்து கொள்ளுகிறான் என்றால், இந்த மனிதன் எருசலேமை விட்டு வெளியே வருகிறான். அன்பான தேவ சபையே, இவன் எருசலேமில் இருக்கும் பொழுது பாதுகாப்பாக இருக்கிறான். இவன் எருசலேமில் இருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகம் அவனோடு கூட இருக்கிறது. பிசாசு வெளியே இருக்கிறான், இந்த எருசலேமுக்குள்ளாய் வர முடியவில்லை. இவனுடைய பார்வை அந்த எரிகோவை நோக்கி திரும்புகிறது. நான் இந்த எருசலேமில் இருந்தது போதும், அந்த எரிகோவை நோக்கி நான் போகலாம் என்று அவன் தன் இருதயத்தில் ஆசைப்பட்டு அந்த எருசலேம் என்கிற தேவ சமூகத்தை விட்டு அவன் வெளியே வந்ததினாலே அந்த போராட்டம் அவனுக்கு வருகிறது. பிசாசு அவனை சுலபமாய் பிடித்து கொள்ளுகிறான். கள்ளர்கள் அவனை சுலபமாய் பிடித்து கொள்ளுகிறார்கள். அன்பான தேவனுடைய சபையே, இன்றைக்கு நாம் எருசலேம் என்கிற தேவனுடைய சமூகத்திலே இருக்கிற பொழுது கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய மகிழ்ச்சி, கர்த்தருடைய பலன், கர்த்தருடைய சௌக்கியம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறது. ஹல்லேலூயா. அதே அதிகாரம் 38-39 வாசிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். பாருங்க, பின்பு அவர் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசிக்கிறார். அங்கே ஒரு வீட்டிலே மார்த்தாள் என்கிற ஒரு ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசுவை தன் வீட்டில் வரும்படி அழைத்து தன் வீட்டில் இடம் கொடுத்து இயேசுவை அவள் ஏற்றுக்கொள்ளுகிறாள். அடுத்த வசனம், அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால் அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா. வீட்டிலே மார்த்தாள் இயேசுவை ஏற்றுக்கொண்டாள், ஆனால் மரியாளோ இயேசுவின் பாதத்தை ஏற்றுக்கொண்டாள். ஹல்லேலூயா. மரியாள் இயேசுவின் பாதத்திலே அமர்ந்து கொண்டு, மரியாள் இயேசுவின் சமூகத்திலே அமர்ந்து கொண்டு இயேசுவினுடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இயேசுவினுடைய மனதுருக்கமுள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். இந்த மரியாளுக்கு வேற எந்த ஒரு ஆசையும் இல்லை, மரியாளுக்கு வேறு எந்த ஒரு நோக்கமும்
விருப்பமும் இல்லை. இந்த மரியாளுக்கு எந்த ஒரு வாஞ்சியும் இல்லை. மார்த்தாள் அழைத்திருக்கலாம், மார்த்தாளே என்னோடு கூட உதவி செய்யும்படி எழுந்து வா என்று அழைத்திருக்கலாம். அதற்கு மரியாள் சொல்லியிருப்பாள், இப்பொழுது நான் வர முடியாது, இயேசு இங்கே இருக்கிறார், அவருடைய சமூகமே என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறது, அவருடைய பிரதானமே, அவருடைய சமூகமே என்னுடைய பிரதானமாக இருக்கிறது என்று மரியாள் இயேசுவினுடைய சமூகத்திலே அமர்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள் என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் தேவனுடைய வீட்டிலே இருக்கிறோம், தேவனுடைய சபையில இருக்கிறோம். இன்றைக்கு நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்கட்டும். நாம் மரியாளை போல் இருக்கிறோமா, மார்த்தாளை போல் இருக்கிறோமா? மார்த்தாள் கோபம் கொண்டு கவலைப்பட்ட இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறாள், போதகரே அந்த மரியாளை என்னிடத்திலே அனுப்பும், நான் ஒருத்தியா இந்த வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் என்று அவள் ஆதங்கப்படுகிறாள். அப்பொழுது இயேசு மார்த்தாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அந்த 41-42 வாசிக்க. இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்று, மரியாள் தன்னை விட்டெடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ செய்கிற வீட்டு காரியங்கள், நீ செய்கிற வீட்டு வேலைகள், நீ செய்கிற உலக வேலைகள், இந்த உலகத்திலே நீ ஜீவனோடு இருக்கிற வரைக்கும் உனக்கு உதவும். ஆனால் நீ இயேசுவின் சமூகத்திலே அமர்ந்து இயேசுவின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தால் நீ மரித்த பிறகு ஜீவனுள்ள அந்த தேசத்திற்கு நீ போக முடியும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவையானது ஒன்றே மார்த்தாளே, தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுப்படாத, தன்னை விட்டு விலகாத, தன்னை கைவிடாத நல்ல பங்கு இயேசுவை தெரிந்து கொண்டாள். ஹல்லேலூயா. மரியாள் உலகத்தை தெரிந்து கொள்ளவில்லை, உலக காரியங்களை தெரிந்து கொள்ளவில்லை, உலக சிற்றின்பங்களை தெரிந்து கொள்ளவில்லை, உலகத்தின் ஆசபாசங்களை தெரிந்து கொள்ளவில்லை, உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களை தெரிந்து கொள்ளவில்லை, உலக ஞானத்தை தெரிந்து கொள்ளவில்லை, உலகத்தினுடைய ஆசபாசங்களை தெரிந்து கொள்ளவில்லை. எனக்கு இயேசுவினுடைய சமூகம் வேண்டும், எனக்கு தேவனுடைய சத்தியம் வேண்டும், எனக்கு வேத வசனம் வேண்டும் என்று மரியாள் இயேசுவின் சமூகத்தை தெரிந்து கொண்டாள். நான் முகஸ்துதியாக சொல்லவில்லை, என் வீட்டில் கூட நான் அவ்வளவாக அழுததில்லை. இந்த தேவ சமூகத்திலே வந்த பிறகு என் இருதயத்தை ஊற்றி ஜெபிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஏனென்று சொன்னான், அருமையான தேவ மனிதனுடைய வார்த்தைகள் என்னை அசைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பேசும்போது நான் பார்க்கிறேன், அவருடைய சரீரம் முழுவதும் வேர்வை. அவர் நினைத்திருக்கலாம், அருமையான பாஸ்டர் உட்கார்ந்துட்டு கூட பேசலாம், அல்லது ஏதோ 2 வார்த்தை சொல்லி அமரலாம். ஆனால் அவர் கதறுகிறார். அந்த நாட்களில் எப்படி அவரை பார்த்தேனோ அதே அபிஷேகம், கூடுதலான அபிஷேகம் குறையவில்லை. ஹல்லேலூயா. சத்தியமுள்ள சபை, சில சபைகளை நான் பார்க்கிறேன், கடமைக்கென்று ஆராதனையா இருக்கும். ஆனா இந்த சபை உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்த சபை, சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிற சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மனிதன் கள்ளர் கையில் அகப்பட காரணம் என்ன? கள்ளர்கள் என்றால் பிசாசு. இந்த மனிதன் கள்ளர் கையில் அகப்பட காரணம் என்ன? எருசலேம். எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய சமூகம். எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய சந்நிதி. எருசலேம் என்று சொன்னால் தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம். எருசலேம் என்று சொன்னால் தேவனோடு உள்ள ஒரு உறவு. எருசலேம் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. இந்த மனுஷனுக்கு ஒரு ஆசை வருகிறது, நான் எருசலேமை விட்டு வெளியே போகட்டும், இந்த தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்தது போதும், தேவனை துதித்து துதித்து அவரை ஆராதித்தது போதும் என்று சொல்லி அவன் எருசலேமை விட்டு வெளியே வருகிறான். பிசாசு அவனை சுலபமாய் பிடித்து கொள்ளுகிறான். ஓ தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. நீ தேவனோடு இருக்கிற வரைக்கும் தான் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு. நீ தேவ சமூகத்தை விட்டுவிட்டால் தேவனும் உன்னை விட்டு விடுவார் என்று
வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதை குறித்து எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 15 அதிகாரம் 1-2 வசனங்களை யாராகிலும் வேகமா எடுத்து வாசிங்க. 2 நாளாகமும் 15:1-2. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேத்தின் குமாரனாகிய ஆசாரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே, கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். பாருங்க, இங்க தேவனுடைய தீர்க்கதரிசி மூலம் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. நல்லா கவனிங்க. எப்படிங்க கர்த்தருடைய வார்த்தை வரும்? ஒரு தீர்க்கதரிசி மூலமாய், ஒரு தேவ மனுஷர் மூலமாய், ஒரு தேவனுக்கு பயந்த போதகர் மூலமாய், மேய்ப்பன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வரும். அப்படித்தான் அந்த தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ராஜாவை பார்த்து, சகல மனிதர்களை பார்த்து, சகல தேசத்தை பார்த்து, சகல ஜனங்களை பார்த்து, சகல ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், பெரியவர்கள், சிறியவர்களை பார்த்து இந்த தேவனுடைய தீர்க்கதரிசி மூலம் ஆவியானவர் பேசுகிறார். சகல ஜனங்களை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் கர்த்தரை விட்டு விலகினால் அவரும் உங்களை விட்டு விலகி விடுவார். எவ்வளவு பயங்கரமான வார்த்தை! உங்க பிள்ளைங்க தான், ஆனா அவங்க மனதை வேதனைப்படுத்திட்டா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, கொஞ்ச நாள் அல்லது கொஞ்ச நேரம் நீங்க மனதை கடினப்படுத்திட்டு அவங்க கிட்ட பேச மாட்டீங்க. உங்க கணவர் தான் ஏதோ ஒரு வார்த்தை உங்ககிட்ட வந்த உடனே அவரிடத்துல நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, இப்படி சொல்லிட்டாங்களேன்னு பேச மாட்டீங்க. அன்பான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்னை விட்டு விலகினால் நானும் உங்களை விட்டு விடுவேன். தகப்பன் தானே, நான் அவருடைய பிள்ளை தானே, நான் ரட்சிக்கப்பட்ட அவருடைய பிள்ளை தானே, அவருடைய ரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்ட அவருடைய பிள்ளை தானே. அவர் என்னிடத்துல பேச மாட்டாரா? என்னை விட்டு விலகி விடுவாரா? ஆமா. ஏன்? நீ கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விலகினால், அவர் மனதை வேதனைப்படுத்தினால் அவரும் உங்களை விட்டு விலகி விடுவார். எப்படி என்றால் அமைதியாக விலகி விடுவார். சிம்சோனை விட்டு விலகினது எப்படின்னா, சைலண்டா அமைதியா வெளியே வந்துட்டாராம். அது வரைக்கும் உள்ளே இருந்த ஆவியானவர் மிருதுவாக சைலண்டாக வெளியே வந்துட்டார். அவனுக்கே தெரியல. எப்பொழுதும் உதறி விட்டு போவதை போல போவேன் என்று போனான். பெலிஸ்தர்கள் அவனை பிடித்து கொண்டார்கள். அவனுடைய 2 கண்களையும் பிடுங்கி எடுத்து விட்டார்கள். அவனை மாவரைக்கும்படி சங்கிலியின் அவன் கரங்களை கட்டி மாவரைக்கிற வேலை கொடுத்து விட்டார்கள். முன்பு கம்பீரமாக இருந்தவன், பல ஆயிரங்களை கொன்றவன், பலத்த சிங்கத்தை கொன்றவன், இப்பொழுது சங்கிலிகளினால் கட்டப்பட்டவனாக மாவரைத்து கொண்டிருக்கிறான். ஏன் இந்த நிலைமை? சிம்சோன் தான். ஆனால் கர்த்தர் அவனை விட்டு விலகினார். ஓ தேவ பிள்ளையே, இந்த வேளையிலே நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். திருவிருந்திற்கு நாம் போகிறோம். ஆண்டவரே, என் இருதயத்திலே நான் உம்மோடு இருக்கிறேனா? என் ஆவியிலே நான் உம்மோடு இருக்கிறேனா? என் ஆத்துமாவிலே நான் உம்மோடு இருக்கிறேனா? மார்த்தாளை போல் உலக காரியங்களை யோசித்து கொண்டிருக்கிறேனா? அல்லது மரியாளை போல் நான் உம்மோடு இருந்து உம்முடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேனா? என் இருதயம் நான் உம்மோடு ஆயத்தமாய் இருக்கிறதா என்று இந்த வேளையிலே நாம் அமர்ந்த வண்ணமாய் யோசித்து ஆண்டவரிடத்தில் நாம் திரும்ப வேண்டும். இந்த நிமிடம் வரைக்கும் ஒருவேளை நம் ஆண்டவரை விட்டு விலகி இருந்தால் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, இப்பொழுது இந்த நிமிடத்திலிருந்து நான் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நான் வருகிறேன். உம்முடைய சமூகத்திலே இருந்து என்னை நடத்தும் ஆண்டவரே. உம்மோடு நான் ஐக்கியப்பட விரும்புகிறேன். என் கரம் பிடித்து என்னை நடத்தும் ஆண்டவரே என்று நம்முடைய இருதயம் கதற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவ சபையே, அன்றைக்கு தாவீது கதறினான். எடுத்தவர்கள் வாசிங்க. சங்கீதம் 51 அதிகாரம் 11வது வசனம் வேகமாக. உமது சங்கீதத்தை விட்டு என்னை தள்ளாமலும்
பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் பாருங்க, தாவீது பாவம் செய்த பிறகு கர்த்தர் அவனை உணர்த்தினார். உடனே அவன் மனம் திரும்பினான். நான் பாவி ஆண்டவரே, நான் செய்த பாவங்களுக்காய் மனம் வருந்துகிறேன் என்று அவன் கதறி கதறி அழுதான். தேவ சமூகத்திலே அவன் மனம் திரும்பி ஒரு வார்த்தையை சொல்லுகிறான், உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமலும் இரும் என்று அவன் தேவ சமூகத்திலே கதறினதை அந்த சங்கீதம் 51:11 நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு நாம் எதை நோக்கி கதறி கொண்டிருக்கிறோம்? எனக்கு உலக ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்று கதறுகிறோமா? அந்த உலக மனுஷனை போல் நான் இருக்க வேண்டும், அந்த உலக மனுஷனை போல் மாற வேண்டும் என்று விரும்புகிறோமா? தாவீதினுடைய கதறுதல், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க ஆண்டவரே, நான் எப்பொழுதும் போல உம்மை துதிக்க வேண்டும், நான் எப்பொழுதும் போல உம்மை ஆராதிக்க வேண்டும், நான் எப்பொழுதும் போல உம்முடைய பிள்ளையாக இருக்க வேண்டும், நான் எப்பொழுதும் போல உம்மோடு ஐக்கியப்பட வேண்டும், நான் எப்பொழுதும் போல உம்மோடு உறவாட வேண்டும். உமது ஆவியை, உங்க பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து விடாதீரும் என்று தாவீது தேவ சமூகத்திலே கதறினதை இந்த வசனத்தின் வாயிலாக படித்து நாம தெரிந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய இருதயம் கதற வேண்டும், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. ஏன் அந்த மனுஷன் கள்ளர் கையில் அகப்படுகிறான்? முன்பு எருசலேமிலே சுகஜீவியாய் வாழ்ந்தவன், சுகபலத்தோடு வாழ்ந்தவன், சௌக்கியத்தோடு வாழ்ந்தவன், எல்லா ஆசீர்வாதங்களோடு வாழ்ந்தவன், கர்த்தரை துதித்து ஆராதித்து சந்தோஷத்திலே களி கூறுதலே இன்பத்திலே இருந்தவன், இப்பொழுது அவன் நடு வீதியிலே அவன் குற்றுயிராய் குல உயிராய் இருக்க காரணம் என்ன? அவன் வைத்திருந்த ஆசீர்வாதங்களை இழந்து போக காரணம் என்ன? அவனுடைய பலத்தை இழந்து போக காரணம் என்ன? அவன் எருசலேமை விட்டு வெளியே புறப்பட்டு வருகிறான். எருசலேம் தேவனுடைய சமூகம். இன்றைக்கு நாம் எருசலேம் என்கிற தேவனுடைய சமூகத்திலே இருக்க வேண்டும். மரியாளை போல் தேவனுடைய சமூகத்திலே இருக்க வேண்டும். தாவீதை போல் தேவ சமூகத்தை நாம் வாஞ்சித்து கதற வேண்டும். இரவும் பகலும் தூங்கும் போதும் கூட ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே, உம்முடைய சமூகம் ஆண்டவர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று நாம் கதற வேண்டும். ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நான் துரிதமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? யாத்திராகமம் 32:11. மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? யாத்திராகமம் 32:11. ஆமா, 32:11. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வராமற் போனால், எடுத்து வாசிங்க. உதவி செய்யுங்க. 33:15. அப்பொழுது அவர் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். பாருங்க, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும். ஹல்லேலூயா. இங்கே தேவ மனுஷன் மோசே கதறுகிறான், ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதீரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் எங்கே போனாலும் உம்முடைய சமூகம் கூட வரணும். இது மோசேயினுடைய கதறுதலாக இருந்தது. ஆகவே தான் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் கர்த்தருடைய சமூகம் அவர்களோடு கூட ஏறக்குறைய 40 வருஷம் அந்த வனாந்திரத்திலே அவர்களை விட்டு விலகாதபடி அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. இஸ்ரவேலிற்கு விரோதமாக பார்வோனும் சேனைகளும் எழுவி வந்தபோது அவர்களுக்காக யுத்தம் பண்ணினது தேவ சமூகம்.
அந்த தேவ சமூகம் கூட இருந்ததினாலே தான் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடத்தினார். அன்பான தேவனுடைய சபையே, மோசேயை போல நாம கதற வேண்டும். ஆண்டவரே, நான் சபையில் இருந்தாலும் உம்முடைய சமூகம் என்னோடு இருக்கட்டும், நான் வீட்டில் இருந்தாலும் உம்முடைய சமூகம் என்னோடு கூட இருக்கட்டும், நான் வெளியிலே போனாலும் உம்முடைய சமூகம் என்னோடு கூட வரட்டும், நான் வேலைக்கு போனாலும் என்னுடைய பிள்ளைகள் எங்கு போனாலும் படிக்க போனாலும் உம்முடைய சமூகம் அவர்களோடு கூட, எங்களோடு கூட, எங்கள் வீட்டோடு கூட, எங்கள் பிள்ளைகளோடு கூட, எங்கள் வாழ்க்கையோடு கூட, எங்கள் போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று அந்த தேவ மனுஷனை போல் தேவ பிள்ளைகளை நாம் கதற வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோடு கூட வரட்டும். நான் உள்ளே வரும்பொழுது உடன் ஊழியர் அருமையான தம்பி சாம் ஒரு பாட்டு பாடினார், பழைய பாட்டு. இக்கட்டில் மனுஷ உதவி இல்லாமல் அற்று போனாலும் எந்த நேரமும் எப்பொழுதும் நீங்க எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாடல்கள், அதுவும் ஆவிக்குரிய பாடல்கள், பழைய பாடல்களை பாடுகிற இந்த சபை நிச்சயமாகவே தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தேவ சபையை, இன்றைக்கு நீங்க இப்ப சபை முடிந்து நீங்க வீட்டுக்கு போனாலும் வண்டியில போனாலும் கூட உங்க சமூகம் என் கூட வரட்டும்பா. ஒருவேளை ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, உங்க சமூகம் என் கூட வரட்டும்பா. இல்ல ஒரு கடைக்கு போறீங்க, உங்களுடைய சமூகம் எங்க கூட வரட்டும்பா. பிள்ளைங்க வந்து ஸ்கூல் அனுப்புறீங்க, காலேஜ் அனுப்புறீங்க, உங்களுடைய சமூகம் என் பிள்ளைகளோட போகட்டும்பா. ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து பாருங்க. கர்த்தருடைய சமூகம் நாளெல்லாம், இந்த மாதம் முழுவதும், இந்த வருஷம் முடிகிற வரைக்கும், உங்கள் வாழ்நாள் எல்லாம், உங்கள் மரண பரிந்தம் கர்த்தருடைய சமூகம் உங்களோடு இருந்து உங்களை நடத்தும். அன்பான தேவ சபையே, தேவ சமூகத்திற்காய் நாம் கதற வேண்டும். அந்த மனுஷன் ஏன் தெரியுமா கள்ளர் கையில் அகப்பட்டான்? கர்த்தருடைய சமூகத்தை விட்டு, அந்த எருசலேம் என்கிற தேவனுடைய வீட்டை விட்டு, எருசலேம் என்கிற தேவனுடைய பாதபடியை விட்டு அவன் வெளியே புறப்பட்டு வருகிறான். எங்கே வருகிறான் என்று சொன்னால், அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எரிகோவுக்கு போகையில், பாருங்க, அந்த மனுஷன் எங்கே வருகிறான் என்றால் எரிகோவிற்கு வருகிறான். எரிகோ அது சாத்தானுடைய பிளேஸ். எரிகோ தேவ மனுஷன் யோசுவாவினால் சபிக்கப்பட்ட ஒரு பூமி. இஸ்ரவேலுக்கு முன்பதாக அடைக்கப்பட்ட ஒரு பூமி இந்த எரிகோ. கர்த்தரால் சபிக்கப்பட்ட தேவ மனுஷன் யோசுவாவினால் சபிக்கப்பட்ட இந்த பூமி எரிகோ. இந்த சபிக்கப்பட்ட தேவனால் சபிக்கப்பட்ட இந்த எரிகோவை நோக்கி, அந்த பிசாசனுடைய ஸ்தலமாகிய, அந்த உலக காரியமாகிய அந்த எரிகோவை நோக்கி அவன் கடந்து வந்தபடினாலே தான் கள்ளர்கள் அவனை சுலபமாய் பிடித்து கொள்ளுகிறார்கள். அன்பான தேவ சபையே, இன்றைக்கு நாம் எருசலேமில் மாத்திரம் இருக்கும்படி நம்முடைய இருதயத்தை, நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தை அர்ப்பணித்து நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். வேகமாய் நான் முடிக்க விரும்புகிறேன். பாருங்க, தொடர்ந்து அந்த 31, 32 வாசிங்க. அந்த லூக்கா 10, 31, 32. அப்பொழுது தற்செயலாய் ஒரு 38, 39, 31, 32. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்திற்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பாருங்க, கள்ளர்கள் கையில் அகப்பட்ட அந்த மனுஷன் இப்ப குற்றுயிராக இருக்கிறான். காயப்படுத்தப்பட்டு நடு ரோட்ல குற்றுயிராக ரத்தம் வழிந்த நிலைமையில, அடிக்கப்பட்ட நிலைமையில அந்த மனுஷன் இருக்கிறான். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டே பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். கவனிங்க, நான் இன்னும் 5 நிமிடத்தில் முடிக்கிறேன். அந்த மனுஷன் எருசலேமை விட்டு எரிகோவிற்கு போன அந்த மனுஷன் கள்ளர் கையில் அகப்படுகிறான். கள்ளர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி அவனை குற்றுயிராக விட்டு விட்டு போகிறார்கள். அந்த வழியே ஒரு ஆசாரியன் வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே பிறகு ஒரு லேவியனும் அந்த இடத்துல வந்து அவனை பார்த்து உதவி செய்யாதபடி பக்கமாய் விலகி போனான். கவனிக்கணும், அந்த மனுஷன் அடிக்கப்பட்ட ஒரு நிலைமையில, பரிதாபமான ஒரு நிலைமையில, ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில அவன் இருக்கிறான். ஒரு ஆசாரியன் வருகிறான், ஒரு தேவ ஊழியக்காரன். ஆசாரியன் ஒரு தேவ ஊழியக்காரன்.
லேவியன் ஒரு தேவ ஊழியக்காரன் அல்லது தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் வருகிறார்கள், உதவி செய்யவில்லை. நான் வேகமாய் சொல்லி முடிக்கிறேன், தொடர்ந்து நாம கீழே வாசிங்க. பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. கவனிங்க, பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். ஆசாரியன் வருகிறான், அவனை கண்டு காணாததை போல் போய் விடுகிறான். ஒரு லேவியன் வருகிறான், அவனை கண்டு காணாததை போல் போய் விடுகிறான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், நல்லா கவனிக்கணும், அவனை கண்டு மனதுருகி. ஹல்லேலூயா. சமாரியன் என்று சொன்னால் நான் இயேசுவுக்கு அடையாளமாய் சொல்ல விரும்புகிறேன். ஹல்லேலூயா. யாரை விட்டு அவன் விலகி போனானோ, யாருடைய தயவு வேண்டாம், யாருடைய சமூகம் வேண்டாம் என்று யாரை விட்டு அவன் விலகி போனானோ அவரே அவனை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவுக்கு அடையாளமாக இந்த சமாரியன் வந்து அவனை கண்டு மனதுருகினார். ஹல்லேலூயா. கவனிக்கணும், முன்பு யாரும் அந்த அடிக்கப்பட்ட மனுஷனிடத்திலே மனதுருக்கம் கொள்ளவில்லை. நல்லா கவனிக்கணும், இந்த உலகம் நம்மை பார்த்து மனதுருக்கம் கொள்ளாது. இன்றைக்கு எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். ஒரு மார்க்கெட்லேயோ, ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயோ, ஒரு ரயில்வே ஸ்டேஷனையும் எடுத்துக்கொள்ளுவோம். அந்த இடத்துல ஜனத்திரள் மத்தியில் நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய ஜனங்கள் இருக்கிறாங்க, நிறைய ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, படித்தவர்கள் இருக்கிறாங்க, நிறைய உலக மக்கள் இருக்கிறாங்க. நான் அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறாங்க, அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்கிறாங்க. ஆனா நான் அழுதுகிட்டு இருக்கிறேன், யாரும் உதவி செய்யலை. ஏன்பா அழுறீங்கன்னு யாருன்னு கேட்கல. ஐயா என்ன பிரச்சனை, ஏன் அழுவுறீங்க யாரும் என்ன கேட்கல. எல்லாம் என்னை பார்க்குறாங்க போறாங்க, எல்லாம் என்ன பார்க்குறாங்க போறாங்க. ஆனா நல்ல சமாரியன் இயேசு என்னை பார்த்து மனதுருகி என் கிட்டே வருகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய சபையை, உலகம் அல்ல, நல்ல சமாரியன் நம்மை நோக்கி வருகிறார். ஏன்? நம்முடைய வேதனையில பங்கெடுத்து நம்மேல மனதுருக்கம் கொண்டவராக, நம்முடைய எல்லா பிரச்சனைகளை மாற்றும்படி, நம்ம பழைய நிலைமையில நம்மை கொண்டு வந்து நிறுத்தும்படி நல்ல சமாரியன் நம்மை தேடி வருகிறார். ஹல்லேலூயா. அவர் வந்து என்ன செய்கிறார்? அந்த 34ஆம் வசனத்தை வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் பார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அவனை கண்டு மனதுருகி கிட்டே வருகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் விட்டு விலகி போனாங்க, அடிக்கப்பட்ட நிலைமை. உனக்கு வேணும்பான்னு சொல்லல, எல்லாரும் மத்தவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா இந்த நல்ல சமாரியன் அந்த வாகனத்தை விட்டு, அந்த மிருகத்தின் மேல் இருந்த அந்த வாகனத்தை விட்டு கீழே இறங்கி அவர் என்ன செய்கிறார்? மனதுருகி கிட்டே வந்து காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்படியே விட்டுவிட மாட்டார். ஓ தேவ சபையே, இன்றைக்கு ஏதோ ஒரு விதமான காயம் நமக்குள்ள இருக்கலாம். ரெண்டு விதமான காயங்கள் இருக்கிறது. ஒன்னே சரீரத்தில் ஏற்படுகிற காயம், இன்னொன்று மற்றவர்கள் பார்க்க கூடாத நம்முடைய உள்ளான மனுஷனில் இருதயத்தில் இருக்கிற காயம். ஒருவேளை சரீரத்தில் ஏற்படுகிற காயம், நம்ம மருத்துவமனையில போய் அட்மிட் ஆகி நம்ம என்ன பண்ணலாம்? சுகம் பெற்றுக்கொண்டு வரலாம். ஆனா உள்ளத்துல ஏற்படுகிற காயம் எந்த டாக்டரால குணமாக்க முடியாது. இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. இயேசு மாத்திரமே. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய சபையே, பாருங்க, கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து பாருங்க. அருமையான இந்த திருவிருந்து நாளிலே ஆண்டவர் நமக்கு எண்ணெயும் திராட்சரசமும் நமக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை கட்டும்படிக்கு, உங்களை ஆற்றும்படிக்கு, உங்களை தேற்றும்படிக்கு, நீங்கள் இழந்து போன பலத்தை, இழந்து போன ஆசீர்வாதங்களை திரும்ப உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு அந்த நல்ல சமாரியன் உங்களிடத்திலே வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அநேக காரியங்கள் இருந்தாலும் நான் முடித்துக் கொள்ளுகிறேன். ஏன்னா திருவிருந்து இருக்கிறது. இப்பொழுது பாஸ்டருடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன்.
இப்பொழுது நாம் முழங்காலிட்டு எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் செபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணு. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு சரணம் ஒன்று பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி ஆண்டவர். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ நன்றி, 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 நன்றி ஆண்டவரே. நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். உந்தன் வசனம் கை கொள்ளுவேன். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ எந்த சம்பத்தோ ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையோ என் பிள்ளைகளோ எந்த சம்பத்தோ ஆசீர்வதிக்கப்படும். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்த நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. மத்தியான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மனுஷன் எருசலேமில் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஆண்டவரே பாதுகாப்பு இருந்தது. ஆனால் எருசலேமை விட்டு அவன் எரிகோவை நோக்கி வந்தது நிமித்தம் அவன் இருந்த எல்லா ஆசீர்வாதங்களும் இழந்து போனான். கள்ளர் கையில் அகப்படுகிறான். அப்பா, நாங்கள் அந்த மனுஷனை போல் ஆண்டவர் எருசலேமை விட்டு வெளியே வராதபடிக்கு எப்பொழுதும் உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட, எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு உறவாட, எப்பொழுதும் உடைய சமூகத்திலே துதித்துமை பாடிக்கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். மீதமுள்ள பகுதி திருவிருந்து ஆராதனைகளுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. இப்போ கையில் கழின்னு வந்திருக்கு. சீக்கிரம் வாங்க, 5 நிமிஷத்தில் முடிச்சுலாம். நம்ம கையெல்லாம் கழின்னு வந்திருக்கு. சீக்கிரம் வாங்க. பசங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லுங்கள். பசங்களாம் பார்த்து சொல்லுங்கள். 5 நிமிஷம் சீக்கிரம். குழந்தைங்க அட்டா கொடுத்துருங்க. கையெல்லாம் மட்டும் கழின்னு வந்திருக்கு. ஆமென். அல்லேலூயா.